இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே இனியும் கூட குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையிலே அழைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டினபடி நான் தேவனை துதிக்கிறேன். இதை நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும், ஒவ்வொரு தலைவரோடு கூட இருக்கிற எபினேசரங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தேவனை துதிக்கிறேன். இது 268வது வாரமாக நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெப கூடுகையை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இதுல முக்கியமாக நீங்கள் வேத வசனத்தையும் தியானிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வேத வசனத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறவர்களாகவும் அண்ட் கிராஸ் கல்ச்சரல் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய திபெத்துக்காக இன்னைக்கு ஜெபித்ததை நான் பார்த்தேன். ஸோ அப்படியாக நீங்கள் பல தேசங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வேலையிலையும் நம்ம வேத வசனத்துக்குள்ளார நம்ம கடந்து செல்லலாம். நம்ம சங்கீதம் 90 நம்ம தியானிக்கலாம். இந்த நேரத்துல 17 வசனங்கள் கூடிய ஒரு சங்கீதம், ஒரு அவுட்லைனை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சங்கீதத்தினுடைய மேன்மை, பொதுவாக நம்மளுடைய தமிழ் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலேயும் இந்த வசனத்தை இந்த சங்கீதம் 90 வாசிப்பது, அதை தியானிப்பது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய காரியம். அப்படியாக நாங்களும் எங்க குடும்பத்திலே கடந்த வருடத்திலே நாங்க சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த நேரத்துல நாங்களே வீட்டுல சரி அப்படின்னு நாங்க வேதவசனத்தை தியானிக்கலாம், படிக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது சங்கீதம் 90 மைண்ட்ல வந்தது. ஸோ அதுல நான் எடுத்து படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் அது மிகவும் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ அதை தான் நான் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதம் நாம் அறிந்திருக்கிறபடி மோசேயினுடைய ஜெபம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் அப்படின்றத நம்ம இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அநேக சங்கீதங்கள் எல்லாமே தாவீது எழுதினவைகள் கிடையாது. தாவீது ஒரு குறிப்பிட்ட சங்கீதங்களை எழுதியிருக்கிறார், மோசே எழுதியிருக்கிறார், சாலமோன் எழுதியிருக்கிறார், கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஸோ எசேக்கியா ராஜா எழுதியிருக்கிறார். ஸோ அநேகர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த சங்கீதம் மோசே, தேவனுடைய மனிதனாகிய மோசேயினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கு. ஸோ இந்த சங்கீதத்தினுடைய இன்னொரு ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு 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 ஹைலைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், இதிலே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் மிக அழகாக இதிலே நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ முழு வேத புத்தகமும் ஒரு சுவிசேஷ புத்தகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ முழு வேதாகமும் ஒரு சுவிசேஷ புத்தகம். நாம் ஃபுல் காஸ்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பூரண சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முழு புத்தகமும் ஒரு சுவிசேஷ புத்தகம் அப்படின்றதை நாம அறிந்திருக்க முடியும். அந்த முழு புத்தகத்தினுடைய அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த காரியங்கள் இந்த வேத பகுதியில, இந்த சங்கீதம் 90 மிக அழகாக நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்றத என்னால நான் பார்க்க முடிந்தது. சுவிசேஷம் என்பது ஒரு செய்தி, அது நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி என்பது யாருக்கு அது நல்ல செய்தி அப்படின்ற அந்த காரியங்கள்லாம் நம்ம தியானிக்க வேண்டியது அவசியம். ஸோ ஏன் சுவிசேஷம் தேவை, யாருக்கு சுவிசேஷம் தேவை அப்படின்ற அந்த காரியங்கள்லாம் அதற்குள்ளாரே காணப்படுகிறதாக இருக்கு. இந்த வசனத்திற்குள்ளாரே இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தினுடைய அம்சங்கள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். ஸோ சங்கீதம் 90 யாராவது வாசிக்க முடியுமா இந்த நேரத்துல? சங்கீதம் 90, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திருமுங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து
மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அதி சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எது வரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். ஆமேன். இதுல இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஸோ இது ஒரு ஜப சங்கீதம். ஸோ மோசேயினுடைய ஜபம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதுல அவர் எப்படியாக அவர் ஜபித்து முடிக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஏன் இந்த ஜபம், ஏன் இந்த அங்கலாய்ப்பு அப்படின்றத தான் நம்ம இங்க இந்த நேரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னும் பொழுது, ஸோ இந்த சுவிசேஷத்தோடு கூட நம்ம இணைத்து நாம இந்த நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தினுடைய முதல் முக்கியமான அம்சம் என்னவென்றால், முதலாவது அம்சம் என்னவென்றால் தேவனுடைய மகிமை அப்படின்றதுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சரி, பாடல் பாடும் பொழுதும் சரி, ஆராதனை அப்படின்னு நம்ம நடத்தும் போதும் சரி, ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக மறுபடியுமாக அதை நாம வலியுறுத்துவது, அதை கூறுவது நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்னணியம் என்ன அப்படின்றத நாம வந்து பார்க்க வேண்டும். ஸோ இந்த வசனங்கள்ல முதல் 2 வசனங்கள்லயும் நாம தேவனுடைய மகிமை என்பது எப்படியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டவரே, தேவனே, நீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். மலைகள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். சோ இந்த இடத்துல நம்ம தேவனை குறித்து பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் 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 எதுவுமே இல்லாததுக்கு முன்னும் அவர் தான் என்னென்றைக்குமே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மலைகள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் சோ இட்டர்னிட்டியாக, நித்திய காலமாக, என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். சோ ஒரு காட் த பர்சனாக, ஒரு தேவனாக அவர் வந்து காணப்படுகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன், இந்த திருத்துவ தேவன் அவர் வந்து நித்திய காலமாக, எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயும் அவர் வந்து என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். சோ தேவனே, நீரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். சோ இதை இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னாக்கா, யூ ஹாவ் பீன் அவர் ஹோம். அதாவது அடைக்கலமானவர் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது ஒரு மனிதன் தஞ்சம் புகக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது ஆபத்து நேரத்திலே தஞ்சம் புகக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற விதமாக நம்ம ஒருவேளை பார்க்கலாம். ஆனா ஆங்கிலத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, NLT அப்படின்ற டிரான்ஸ்லேஷன்ல, யூ ஆர் அவர் ஹோம், நீங்க தான் எங்களுடைய வீடு. சோ எங்களுக்கு வீடுன்னு ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு வீடே நீங்க தான். சோ அப்படின்னு அங்க தேவனுடைய மகிமையை குறித்து நாம வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து தேவனை குறித்ததான காரியம். அவர் என்றென்றைக்குமாக இருக்கிறவர். அவர் எதுவுமே இல்லாத காலகட்டங்களுக்கு முன்பதாக அவர் நித்திய காலகட்டமாக, இட்டர்னிட்டி பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், கடந்த நித்திய காலகட்டத்திலேயும் அவர் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து
சத்தியத்திலேயே நம்ம வந்து பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். சோ மனிதன் இப்படியா, தேவன் இப்படியாக இருக்கிறார். மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இந்த தேவனுக்கு முன்பதாக மனிதன் யார்? இந்த சுவிசேஷத்தினுடைய இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தேவனுக்கு முன்பதாக இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்றதுதான் நம்ம வந்து 5-6 வசனங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 வசனங்கள் 3 வசனங்கள் நம்ம பின்னாடி கேட்சப் பண்ணலாம். 5வது 6வது வசனத்தையும் நான் உங்களுக்காக படிக்கிறேன். அவர்கள் வெள்ளம் போல, அவர்கள் அப்படின்னும் பொழுது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கா நம்மளை குறித்து தான், மனிதர்களாகிய மனித ஜாதியாகிய நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் வெள்ளம் போல் அடித்து கொண்டு போகிறீர், அவர்களை வெள்ளம் போல் அடித்து கொண்டு போகிறீர், தூக்கத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள். சோ அது எப்படியா போட்டிருக்குனாக்கா, காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது என்ன ஆகும்? மாலையில மடிஞ்சு போயிடும். அது காலையில எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஃப்ளவர், அழகா அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் காலையில வரும், ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அது இல்லாம போயிடும் அந்த. சோ அது மாதிரிதான். சோ காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். சோ இதுதான் மனுஷனுடைய நிலைமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் என்றென்றைக்குமாக இருக்கிறார். அவர் வந்து இம்மார்டல் காடாக அவர் என்றென்றைக்குமாக இருக்கிறார். இவர்தான் தேவன். ஆனா மனிதனோ எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவனுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்க முடியும். சஞ்சலம், வருத்தமும் சஞ்சலமுமான, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவரு இறந்துட்டாரு அப்படின்ற காரியத்தை நம்ம வந்து ஒருவேளை நம்ம ஒரு சிலர் குறித்து நம்ம கேள்விப்படுவோம். அவரா இறந்துட்டாரா அப்படின்ற விதமாக, நல்லா தானே இருந்தாரு அப்படின்ற விதமாக. சோ மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது வந்து ஜஸ்ட் லைக் தட். அது வந்து இன்னுமா விவரித்து நம்ம இதை பார்க்கிறோம். 4வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, உமது பார்வைக்கு 1000 வருடங்கள் நேற்று கழிந்த நாள் போலவும் இரவு வேலை போலவும் இருக்கிறது. தேவனுக்கு தேவனையும் மனிதனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படியா இருக்குதாமா? சோ தேவனுக்கு வந்து மனிதனுடைய வாழ்நாட்கள் வந்து எப்படியா இருக்குது அப்படின்னாக்கா, 1000 உமது பார்வைக்கு 1000 வருடங்கள் நேற்று கழிந்த நாட்கள் போலவும் இரவு வேலையை போலவும் இருக்கு. ஒரு நைட்டு தூங்கி எழுந்திருச்சது போலதான் இருக்குது தேவனுக்கு வந்து இருக்கக்கூடிய 1000 வருடங்கள். சோ திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் காட் அண்ட் மேன். சோ தேவனுக்கு முன்னாடி மனுஷனுடைய நிலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து நிர்கதியாக இருக்கிறது, பரிதாபகரமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் நித்தியமானவராக இருக்கிறார், அழிவே இல்லாதவராக இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார். மனிதன் நாம் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் இதுல நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். மனிதர்களாகிய நாமும் வந்து வருத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம குறித்து நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் எந்த வசனங்கள் அப்படின்னாக்கா, மனிதனுடைய நிலைமை ஏன் இப்படியாக காணப்பட்டாயிற்று, மனிதன் இப்படியாக படைக்கப்படவில்லையே, ஏன் இப்படியாக ஆயிற்று அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு தேவன் வந்து மரணத்தை நிர்ணயிக்கவில்லை. அவர் படைக்கும் பொழுது அவர்களை வந்து பூரண மனிதனாக அவர் படைத்தார். பிரசங்கி புத்தகத்திலே நாம் அப்படியாக பார்க்கிறோம். சோ மனிதனை அவர் படைக்கும் பொழுது அவனை வந்து நீதி உள்ளவனாக, அவனை வந்து பூரண மனிதனாக படைத்தார். ஆனா மனிதன் அப்படி இல்லையே. மனிதன் வந்து அழிந்து போகிறவனாக இருக்கிறானே. அவனுடைய வாழ்க்கை வந்து புல்லுக்கு ஒப்பாக அது வந்து காணப்படுகிறதாக இருக்கிறது. என்ன நடந்துச்சு, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னாக்கா, அதைதான் நம்ம இப்ப பார்க்க போகிறது. என்னன்னாக்கா, எதனால இப்படி ஆனது அப்படின்னாக்கா, தேவனுடைய கோபம். சோ சுவிசேஷத்தினுடைய 3வது அம்சம் என்னவென்றால் தேவனுடைய கோபம். எதனால கோபம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம்.
ஆனா தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக மனிதனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த சங்கீதக்காரன் மோசே அழகாக 7-11 வசனங்களிலே அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை நான் படிக்கிறப்போ, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது கடும் கோபத்தினாலே கலங்கி போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மனிதன் இப்படியாக படைக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய மகிமையிலே அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ந்து நாம எல்லாருமே எப்படியா இருந்தோம் அப்படின்னாக்கா, எப்படியா ஆயிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே பிள்ளை போல அப்படியே நேற்று கழிந்த ஒரு இரவை போல நம்ம ஆயிட்டோம். நினைச்சு பாருங்க, நேற்று நைட்டு நம்ம படுத்திருந்திருப்போம். 10 மணிக்கு 11 மணிக்கு படுப்போம். காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிருந்திருப்போம். அந்த இடப்பட்ட நேரம் நமக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமா? அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. நல்ல கண்ணு அப்படின்றவர் நேத்தோ இன்னைக்கோ இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர். அவரை குறித்து நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரை நம்ம மறந்துடுவோம். கொஞ்ச நேரத்துல. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அது ஒண்ணுமே, அது தட் வில் கோ ஆஃப், தட் வில் ஃபேட் ஆஃப். சோ அதுதான் நம்ம இங்க 7வது வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம். ஏன் இதெல்லாம் அப்படின்னாக்கா, அதுதான் தேவனுடைய கோபம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நாங்கள் மோசே தன்னையும் சேர்த்துதான் பேசுறாருங்க. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது கடும் கோபத்தினால் கலங்கி போகிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்களுடைய மறைவான பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்துவீர். எங்களுடைய மறைவான பாவங்கள், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு முன்பதாக அது மறைவானது அல்ல. எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யோசனைகளும், ஒவ்வொரு எண்ணங்களும் எல்லாமே உமக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்கும். 9வது வசனம், எங்களுடைய நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஜஸ்ட் லைக் தட் இட் இஸ் பாஸ்ட் ஆஃப். அப்படியே போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருடங்கள் கழிந்து போட்டோம். ஒரு கதையை போல, ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டோரி. ஒரு குழந்தைக்கு தூங்குறதுக்கு ஒரு கதை சொல்ற மாதிரிதான். நான் ஏமி கார்மைக்கலுடைய பயோகிராஃபியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என் பையனுக்கு சொல்லுவேன். அவனுக்கு தூங்குறப்போ சொல்லும் பொழுது அது ஜஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் பேசுவேன். அவ்வளவுதான். அது ஒரு கதை சொல்ற மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னாக்கா, உங்களுடைய கோபம், கடும் கோபம். சோ கதையை போல் எங்களுடைய வருடங்களை கழித்து போட்டோம். எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடங்கள். பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள் இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாக கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சோ இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மோசே போன்ற தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய மிக மோசமான பாவி என்று சொல்லப்படுகிறவனாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், இதுதான் மனுஷனுடைய நிலைமை. எதனால இந்த தேவனுடைய கோபம் அப்படின்றத நம்ம இந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம். உமது கோபத்தின் வல்லமையும், உமது 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படக்கூடிய விதமாக உமது கடுங்கோபத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த காரியம்? இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியம், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? I'm not talking about our physical weakness. I'm not talking about our financial depravity. நான் நம்மளுடைய
அதையும் சேர்த்து கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய ஆஹ் பரிதாபமான நிலை, நம்மளுடைய சரீர பரிதாபமான நிலையாக இருக்கலாம், அல்லது சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆஹ் இதெல்லாம் வந்து எதனால? ஆனா அடிப்படையில உண்மையான பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த கடும் கோபம் நம்மளை எங்க அழைத்து கொண்டு போகிறது அப்படின்னாக்கா, அந்த பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் அப்படின்னு சொன்னாலும் அந்த வருத்தமும் சஞ்சலமும் தான். அந்த வருத்தமும் சஞ்சலமும் இந்த பூமியோட முடிஞ்சிடுறது கிடையாது. ஆக்சுவலா மனிதனுடைய இந்த வாழ்க்கை, நான் சொன்னல, இந்த நல்ல கண்ணு அப்படின்றவர் இன்னைக்கோ நேத்தோ இறந்துட்டாரு. அவரை குறித்து நான் நிறைய காரியங்களை நான் வந்து பார்க்கிறேன். அவரு எப்படியாக 21 வருடங்கள் அவர் வந்து ஜெயில வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்குன்னு கடைசியா விட்டுட்டு போனது 4 சட்டை, 4 வேட்டி, 4 துண்டு, உள்பனியன் 4. ஸோ ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்னலம் இல்லாத ஒரு ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ்றாரு. ஆனா இவருடைய இங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும், மக்களுக்காக வாழ்ந்தாலும், ஆனா இவரு இந்நேரம் நித்தியத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நிற்பார். அங்கே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக அவர் வந்து மன்னிக்கப்படாமல் இருப்பாரானால், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால், அவர் இந்த பூமியில எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும், அவரை இன்றைக்கு ஏராள மக்கள் போற்றினாலும், அவருக்குன்னு ஒரு நல்ல பிரின்சிபல்ஸ் வச்சு அவர் வாழ்ந்தாலும், அவர் இன்றைய இந்த செகண்ட்ல அவர் நரகத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? தட் இஸ் த கொஸ்டின் ஹியர். அதுதான் இங்க கேள்வியாக 11வது வசனத்துல சொல்லப்பட்டது. உங்களுடைய கடும் கோபத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? இந்த கடும் கோபம் என்பது நம்மை நித்திய நரகத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இதெல்லாம் ஏன், எதனால அப்படின்றதுதான் கேள்வி. அதே 3வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா, நீர் மனிதர்களை தூளாக்கி, உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல வேற ஏதோ ஒண்ணு போட்டிருந்துச்சு, நீர் துளியாக்கின்றதுன்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் போட்டிருந்தது. நீர் மனிதர்களை தூளாக்கி, அதாவது அவர்கள் வந்து உம்முடைய கோபத்தினால அவர்களை வந்து நீங்க வந்து கிரஷ் பண்ணிடுறீங்க. கரும்பு மிஷினுக்குள்ளார விட்டு புளிஞ்சு எடுத்து அந்த சக்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் மனுஷன் இப்ப நம்ம இருக்கிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீர் மனிதர்களை தூளாக்கி மனித சந்ததிகளை திரும்புங்கள் என்கிறீர். எங்க திரும்புறது? இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? இதை புரிந்து கொள்ளுகிறவன் யார்? நீங்க 12வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா, இத கதறலோடு கூட அவர் வந்து கேட்கிறார். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்கிறார். எங்களுக்கு டீச்சர்ஸ் லார்ட், எங்களுக்கு இது புரியல. இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? தேவனுடைய கோபம் அது மனிதர்களை எங்கே தள்ளி கொண்டு போகிறது? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு சிறு குழந்தையின் மேலையும் தேவனுடைய கோபமாகிய அந்த கத்தி தொங்கிக் கொண்டிருக்கு. இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார் அப்படின்றதுதான் 11வது வசனத்தினுடைய அங்கலாய். நீங்க அதை வந்து மோசே எழுதும் போது அதை எப்படி எழுதியிருப்பாரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே மார்புல அடிச்சு கொண்டு, இவ்வளவு பெரிய பயங்கரமான எரி நரகத்திற்குள்ளாரே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? யாருக்கு இது தெரியும்? இதுதான் அங்கலாய், மோசையினுடைய அங்கலாய். சோ இந்த அங்கலாய்ப்போடு கூட தான் 12வது வசனத்துல சொல்றாரு, இந்த அறிவை எங்களுக்கு போதித்தரும். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு முறைன்னு சொல்ல முடியாது, அநேக முறை நான் கேப்ல டிராவல் பண்ணும் பொழுதெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவது வழக்கம். அப்போ நான் வந்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்பேன். நீங்க உங்க வாழ்க்கையிலேயே வந்து இது ஒண்ணு இருந்தா போதும், வேற எது இருக்குதோ இல்லையோ, இது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அது எது வேணும்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னாக்கா, கடன் இல்லாத வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு, நல்ல ஒரு பிசினஸ், நல்ல ஒரு ஃபேமிலி, இதைதான் மக்கள் கேட்பாங்க.
யாருக்குமே வந்து நித்தியத்தை சிந்திக்கக்கூடிய அறிவுன்றதே கிடையாது. நம்முடைய கடும் கோபத்தை குறித்து அறிந்தவன் யார் அப்படின்ற அந்த காரியம் யாருக்குமே கிடையாது. இதுதான் இயேசு சொல்றாரு. இப்ப மனுஷன் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல தான் கேட்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? அதனால என்ன லாபம்? நித்தியத்திலே கொண்டு போய் அங்கே எரி நரகத்திலே மன்னிக்கப்படாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மன்னிக்கப்படாதவர்களாக, இந்த சுவிசேஷத்தை அறியாதவர்களாக நாம வந்து மரிப்போமானால் அதனால என்ன லாபம்? பிரியமானவர்களே, ஏன் கடும் கோபம்? ஏன் தேவனுடைய கோபம் இப்படியாக இருக்கிறது அப்படின்றத நான் ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல நான் சுவிசேஷத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நாம் வந்து தேவனுடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் வேதாகமத்தினுடைய சத்தியம். நாம் அவருடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம். விச் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த படைத்த தேவனுடைய மகிமையிலே சந்தோஷமாக இருப்பதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதாவது தேவனுடைய மகிமை என்பது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய பராமரிப்பு, ப்ராவிடன்ஸ், இன்னைய நாள் வரைக்கும் அவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம வந்து படைத்தவராக நாம கொண்டிருக்கிறோம். அவர் வந்து எதற்காக இவைகள் நம்ம எல்லாத்தையும் படைச்சு இந்த படைப்புல இந்த ஞானத்தை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறாருனாக்கா, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரா, இவ்வளவு ஞானமுள்ள, இவ்வளவு பரிசுத்தமுள்ள, இவ்வளவு நீதியுள்ள ஒரு தேவன் இருக்கிறாரா அப்படின்றதை படைப்புகளிலேயே நம்மளால பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்படின்ற விதமாக அவர் அதை படைத்திருக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் அதை குறித்து படிக்க முடியும். ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ எல்லாமே படைப்புகள்ல இருக்கிறது. ஆனால் நாமோ படைத்த தேவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவைகளை நாம தேடிக்கொண்டிருக்கோம். எரேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம் படிச்சீங்கன்னாக்கா சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன அப்படின்னாக்கா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டாங்க. ஆனா வெடிப்புள்ள தொட்டிகளாகிய இந்த உலகத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆதாம் ஏவாள் செஞ்ச அதே தப்புதான். அந்த பாவம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கு முன்பதாக அவர்கள் நித்திய காலமாக தேவனுடைய சந்தோஷத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஏன் இந்த வருத்தமும் சஞ்சலமும்? ஏன் இந்த பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமும்? அதை தொடர்ந்து நித்திய காலமாக தேவனுடைய கோபம், எரி நரகம். ஏன் அப்படின்னாக்கா, தேவனுடைய மகிமையில சந்தோஷம் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் வந்து இந்த உலகத்தினுடைய பொருளை அவர்கள் வந்து சந்தோஷமாக எண்ணிக்கொண்டார்கள். அதுதான் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய சத்தியம். ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொல்லுகிறார், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது. அதே மாதிரி 10 கட்டளையினுடைய 10வது கட்டளைய சொல்றாரு, நீ வந்து அடுத்தவனுடைய பொருளையாவது, மனைவியாவது, எருதையாவது, எத காரியத்தை இச்சையாது இருப்பாயாக. இச்சை. இன்னைக்கு நாம வந்து நம்மளுடைய ஆசை எதன் மேல இருக்கிறது? தேவன் மேலையா அல்லது இந்த உலகத்தின் மேலையா? இந்த உலகத்துக்காக நாம தேவனை தேடுகிறோமா அல்லது தேவனுக்காக தேவனை தேடுகிறோமா? தேவன் படைத்தவர், அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் தான் எனக்கு இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை படைத்து ஆளுகை செய்து பராமரித்து போஷித்து கொண்டு வருகிறார். நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம், கொரோனா டைம்ல ஆக்சிஜன் வந்து 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் வித்தது. ஒரு மனுஷன் இன்னைக்கு நாம ஃப்ரீயா ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். ஒரு மனுஷன் 80 வருஷத்துக்கு ஆக்சிஜன் அவன் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னாக்கா 800 கோடி ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும். அதை அவர் இலவசமாக நமக்கு தருகிறார். எல்லா பராமரிப்பு எல்லாமே அவருடையது. ஆனால் அவரை நாம் தேடுகிறது இல்லை, அவரை நாம் நேசிக்கிறது இல்லை. ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணம் எங்கே அடங்கி இருக்கிறதுனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. இதை நாம் செய்கிறது இல்லை. இது நிமித்தமாக தேவனுடைய கோபம் நம்ம மேல மூண்டிருக்கு. நாம உலகத்தை தேடுகிறபடியினாலே
வருத்தமும் சஞ்சலமும் பாடுகளும். இது நிமித்தமாக தேவனுடைய கோபம் நம்ம மேல மூண்டு இருக்கிறது. நீங்க சங்கீதம் 7வது அதிகாரம் 11வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பாவியின் மேல் தினம் சினம் கொள்ளுகிற தேவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ யாரு பாவி? எல்லாரும் பாவம் செய்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டோம், எல்லாருமே. ஆனா பரிகாரி யாரு? இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினுடைய தண்டனையையும் தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கத்தக்கதான நீதியையும் பெற்றுக்கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தின ஒரே ப்ரொவிஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமாகத்தான் நாம வந்து இந்த தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்க முடியும். சோ இந்த அடிப்படையில தான் 13வது வசனத்திலிருந்து நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாக்கா தெரியாவே, திரும்பி வரும் எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியார்களுக்காக பரிதவியும். சோ இதெல்லாம் எப்படி வந்து பிதாவின் இடத்துல வந்து கேட்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு மன்னிப்பு அப்படின்றது சாத்தியம். சோ தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியத்தை நாம் மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு உறவினருக்கும் அண்ட் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படைத்த தேவனை விட்டுவிட்டு இந்த உலகத்தை தேடி, இன்னைக்கு அவலம் நிலம் என்னவென்னா, இன்னைக்கு என்னன்னாக்கா, இன்னைக்கு சபைகளிலேயும் இந்த உலக காரியங்களுக்காக தான் இந்த தேவனை தேடக்கூடிய காரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா என்னை சாந்தப்படுத்தக்கூடிய, என்னை திருப்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ப்ரொவிஷன் இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் வந்து எனக்கு இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாருன்னுலாம் இல்லை. அவர் தான் என்னுடைய பங்கு. ஆக்சுவலா இதனுடைய கன்க்ளூஷன் நான் வந்து எங்கேயோ எழுதி வச்சேன். என்னன்னாக்கா, இயேசுவே என்னுடைய ஞானம், இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுதான் அந்த ஞானத்தை தரார். ரெண்டாவது, இயேசுவே என்னுடைய சந்தோஷம். வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறோம். ஆனா சமாரியா பெண் இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது, உன்னிடத்துல பேசுகிறவர் யாரு அப்படின்னும், பிதாவாகிய தேவனுடைய ஈவையும் நீ அறிந்திருப்பாயானால், கிஃப்ட் அறிந்திருப்பாயானால், நீதான் என்னிடத்துல வந்து தண்ணியை கொடுங்கன்னு கேட்டிருந்திருப்ப அப்படின்னு சொல்ற. பிதாவினுடைய கிஃப்ட் என்ன? நாம சந்தோஷமாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, இந்த அன்பின் உறவு, அது மாத்திரமல்ல, இயேசுவே என்னுடைய வீடு, அவர்தான் என்னுடைய அடைக்கலம். அதுதான் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் என்னுடைய வீடு. அவர்கிட்ட எனக்கு வீடு வேணும்னு கேட்கறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. நல்லா தெரிஞ்சுக்கோ, இயேசுதான் என்னுடைய வீடு, அவர்தான் என்னுடைய அடைக்கலம். சோ இந்த நிலைமைக்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒருவேளை இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கூடாததாக கூட இருக்கலாம். ஆனா இதுதான் சத்தியம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நேரத்துல நமக்கு இப்பேற்பட்டதான சத்தியத்தை ஆழமாக இதயத்துல உணர்ந்து தேவனை ட்ரெஷராக பார்க்கிறது, சந்தோஷமாக பார்க்கிறது. அப்பேற்பட்டதான சுத்த சுவிசேஷத்துக்கு நேராக தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக.